ஜப்பானிய எழுத்தாளர் சிஞ்சி தாஜ்மா அவர்களின் ஆச்சரியம் என்னும் கிரகம் என்ற நூலிலிருந்து கோனிச்சி வீடுமலை என்ற கதையை பார்க்கலாம். அது பிப்ரவரி மாதம். சுற்றி காணுமிடமெல்லாம் மூடி போட்டிருக்கும் பனி மீது குளிர்கால சூரிய கிரணங்கள் பட்டு ஒளி வீசின. கடந்த வருடங்களில் இம்மலைகளில் வாழும் ஒவ்வொரு மிருகமும் ஆழ்ந்த உறக்கத்தில் பனிக்கால ஓய்வு கொண்டிருக்கும். ஆனால் இவ்வருடம் ஒரே ஒரு பிராணி கொட்ட கொட்ட நன்கு விழித்திருந்தது. இளவேநீர்கால மிதமான சூட்டுடன் வீசும் காற்று வர இன்னும் காலம் நிறைய இருந்தது. எனினும் கோனிச்சி தன் குளிர்கால உறக்கத்திற்காக தோண்டியிருந்த ஆழ்ந்த பொந்தை விட்டு ஊர்ந்து வெளியே வந்துவிட்டது. இளம் கோனிச்சி தீவிர சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தது. ஒரு நரி கேவலம் ஒரு மிருகம் எப்படி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி கேட்கும் முன்பு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு நரிக்கு கூட உணர்ச்சிகள் உண்டு. விசேஷமாக அது மகிழ்ச்சியோ துக்கமோ அடையும் போதெல்லாம் கோன் என்று ஊளையிடும். இந்நாட்களில் எல்லாம் ஒரு நரி கவலைப்படுவதற்கு பிரச்சனைகள் நிறையவே இருக்கின்றன. எவ்வளவு நீண்ட பனிக்காலம் இது! முடிவே அற்ற பனிக்காலமாக இருந்துவிடப் போகிறதோ என்று தோன்றியது. கொஞ்சம் கூட கண்மூடாது உறங்காது கோனிச்சி இதே சிந்தனையாக இருந்தது. தன் பொந்தை விட்டு வெளியே வந்தபோது அயற்சியினால் அதன் கண்கள் செக்கச் சிவந்து அதன் மயிர்த்தோள் ஆடை கண்டபடி கசங்கி களைந்து இருந்தது. கோனிச்சியை இவ்வளவு கவலையில் ஆழ்த்திய பிரச்சனை என்ன? அது குழிப்பந்தாடும் மைதானம் சம்பந்தமான விஷயம். போன வருடம் இளவேநீர் காலத்தில் அந்த மலையை சமப்படுத்தி குழிப்பந்தாட்ட மைதானம் அமைத்து தன் பந்து மட்டைகளை வீசிக்கொண்டு அங்கும் இங்குமாக மனிதர்கள் நடமாடிக்கொண்டிருப்பதை பார்த்து கோனிச்சிக்கு மிகவும் பொறாமையாகத்தான் இருந்தது. இந்த மனிதர்கள் வணிக அதிகாரிகளாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை கழுத்தில் டை கட்டி கொண்டு தங்கள் அலுவலகம் போவதும் வருவதுமாக இவர்கள் இருப்பார்களாம். வார கடைசி நாட்களில் பச்சை பசையல் என்று இருக்கும் இம்மலை பக்கம் வந்து சின்ன சின்ன வெண்மையான பந்துகளை ஆகாயத்தில் அடித்து எறிந்து வட்டமான சிறிய பொந்துகளில் விழச் செய்வதுதான் இவர்கள் வேலையாம். குழிப்பந்தாட்ட மைதானத்தை சுற்றி வளர்ந்திருக்கும் புட்புதர்களுக்கு பின்னால் கோனிச்சி மறைந்து கொண்டு நாகரிகமாக உடை உடுத்தி குழிப்பந்தாடி மகிழும் மனிதர்களையே ரகசியமாக பார்த்து கொண்டிருக்கும். நம் நரிகள் வாழ்க்கையில்தான் எத்தனை கஷ்டங்கள் அழுத்துத்தான் போகிறது. எலியும் முயல்களும் துரத்தி பிடித்து கொண்டு கோழி குஞ்சுகளை பிடிக்கப் போனாலோ குடியானவன் அடித்து கொள்ள துரத்துவான். ஆமாம், நாம் மனிதனாகிவிட வேண்டும். ஓ, நான் என்ன செய்வது? என்றென்றைக்குமாக மனிதனாக இப்போதே மாறிவிட மாட்டேனா? ஓ, ஆனால் மனிதனாகிவிட்டால் இந்த பிரச்சனைகள் தான் இந்த பனிக்காலம் முழுவதும் கோனிச்சியின் மனதை குழப்பி உறங்க விடாமல் வருத்தி கொண்டிருக்கிறது. கோனிச்சியின் இப்பனிக்கால சிந்தனையை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கும் போது கோனிச்சி தன் பொந்தின் வாசலுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டது. அசையவே இல்லை. திடீரென்று எழுந்து நின்று தன் மூக்கு நுனியிலிருந்து வால் வரை உடம்பு முழுவதையும் சிலிர்த்து கொண்டது. இனி நான் நரியாக இருக்கப் போவதில்லை. ஒரு பலமான ஊளையிட்டது. அந்த ஊளை குரல் வயல்கள் மலைகளை தாண்டி சமுத்திரத்தை எட்டி அலைகளில் மிதந்து உலகம் முழுவதும் எதிரொலித்தது. இந்த சனத்திலிருந்து நான் மனிதனாகப் போகிறேன். ஆமாம், மனிதனாகத்தான் என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டது. கோனிச்சி கென் போன் டான் என்ற மந்திரத்தை பயன்படுத்த முடிவெடுத்தது. நரிகள் மனித உருவம் கொள்ள பயன்படும் மந்திரம்தான் கென் போன் டான். இது நரிகளுக்கு மட்டுமே தெரிந்த மந்திரம். ஓக் இலை ஒன்றை தலையில் வைத்துக் கொண்டு கென் என்று சொன்னால் எத்தகைய மனித உருவத்தை நரி விரும்புகிறதோ அந்த உருவத்திற்கு நரி மாறிவிடும். கடைசியில் வாள் மாத்திரமே மிச்சம் இருக்கும். கடைசியாக, ஆமாம், உண்மையாகவே இதுதான் கடைசி, டான் என்று சொன்னால் வாளும் மறைந்துவிடும். இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நரி முழுக்க முழுக்க மனிதனாக மாறிவிட முடியும். ஆனால் திரும்ப நரியாவதுதான் முடியாது. இந்த மந்திரத்தை உச்சரிக்காதே என்று கோனிச்சியின் தாய் எத்தனையோ தடவை எச்சரித்திருக்கிறது. இருந்தாலும் இந்த தடவை அம்மாவின் பேச்சை கேட்கப் போவதில்லை என்று கோனிச்சி தீர்மானம் செய்துவிட்டது. கோனிச்சி தன் பொந்தின் வாசல் அருகில் கிடந்த காய்ந்த சருகாகி போன ஓக்கிளை ஒன்றை பொறுக்கி தன் தலைமேல் வைத்துக் கொண்டது. கோனிச்சி, என்னடா இது? இப்போ என்ன செய்வதாய் நினைவு என்று மலைச்சரிவின் பக்கம் தன் பொந்தின் வாசலில் உட்கார்ந்திருந்த கோனிச்சியின் தாய் நரி கத்தியது. அப்பா, மகனே, இந்த பனிக்காலம் முழுவதும் நீ என்ன நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியுமடா. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தோன்றுவது போல மனித வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு சுகமானது இல்லையடா என்று அம்மா நரி கத்தி எச்சரித்தது. ஆனால் கோனிச்சியோ
அம்மா, நான் ஏற்கனவே தீர்மானம் செய்து கொண்டாயிற்று. என்ன ஆனாலும் சரி, நான் மனிதனாகப் போகிறேன். இந்த மலைக்குள் அடைந்து கிடந்து பனிக்காலம் வயிற்றுக்கு சாப்பாடு ஒன்றுமில்லாமல் தவிப்பதும் துப்பாக்கி வைத்திருக்கும் மனிதர்களால் துரத்தப்படுவதும் போதும். வேண்டியது அனுபவித்தாயிற்று. நகரத்துக்கு போய் நான் வணிக அதிகாரியாக போகிறேன். எனக்கு கிடைக்கும் ஊதியத்தில் நிறைய ருசியான முயல்கள் வாங்கி உனக்கு கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவசர அவசரமாக மந்திரத்தை உச்சரிக்க ஆகாயத்தை நோக்கி தன் கூரிய மூக்கை நிமிர்த்தியது. கோனிச்சி என்று கூறி அழைத்து அம்மா நரி திரும்பவும் எச்சரித்தது. நான் இதை உனக்கு முன்னால் சொன்னதில்லை. எத்தனையோ நூற்றுக்கணக்கில் நம் நரி நண்பர்கள் கென் போண்டான் மந்திரத்தை உச்சரித்து மனிதனாக மாறி இம்மலையை விட்டு போயிருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் என்ன ஆனார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. சொல்வதை கேள் என் மகனே, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அம்மா நரி சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் கோனிச்சி, அம்மா இதோ நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன் முன்னங்கால் பாதத்தினால் ஒரு ஓக்கிளையை தன் தலையில் வைத்து அழுத்திக் கொண்டு கென் போண்டான் என்று ஊளையிட்டது. அந்த சனமே கோனிச்சி நின்றிருந்த இடத்தில் ஒரு வாலிபன் நாகரிகமாக சிகப்பு டையும் கருநீலத்தில் சூட்டும் அணிந்து தனது வலது கையை தலைமேல் வைத்தபடி நின்றிருந்தான். தான் புதிதாக பெற்றிருந்த மனித ரூபத்தில் நின்றிருந்த கோனிச்சி தலையிலிருந்து கையை மெதுவாக எடுத்து மார்பில் தொங்கும் டையை தயக்கத்துடன் தொட்டு பார்த்து கொண்டான். வாளை காணோம். மனிதர்களைப் போல குரல் எழுப்பி வார்த்தைகள் பேசவும் கோனிச்சியால் முடிந்தது. இனி நரியாக அல்லல் பட வேண்டாம். மனிதனாக தான் வாழப்போகும் ஒரு மகத்தான எதிர்காலத்தை கற்பனையில் நினைத்து பார்க்கவே கோனிச்சிக்கு உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கோனிச்சியின் முகம் மலர்ந்து இருக்க அவன் தாய் அவனையே வெறித்து பார்த்தது. கண்கொட்டாத அதன் வெறித்த கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி முகத்தில் வழிந்தோடியது. தன் தாயின் துக்கத்தை பார்த்த கோனிச்சி, இதோ நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே மலையடிவாரம் நோக்கி ஓடி மறைந்தான். மலையிலிருந்து விரைவாக கீழிறங்கி ஓடிய கோனிச்சி வெகு சீக்கிரத்தில் நகரத்தின் தெருக்களை அடைந்து விட்டான். டேய், இதோ பார் நரி, சூட்டணிந்து கொண்டு ஒரு நிஜ நரி நடந்து போகிறதடா என்று யாராவது திடீரென சத்தம் போடுகிறார்களோ என்று முதலில் கோனிச்சிக்கு கவலையாகத்தான் இருந்தது. இந்த பயத்தால் உள்ளூர நடுங்கிக் கொண்டே யார் முகத்தையும் நேராக பார்ப்பதை தவிர்த்தான். ஆனால் நகரத்தின் தெருக்களில் தொடர்ந்து நடந்து போய்க் கொண்டிருந்த கோனிச்சிக்கு யாரும் சந்தேகத்துடன் பார்ப்பதாக தெரியவில்லை. மெல்ல மெல்ல கோனிச்சிக்கு தன்னம்பிக்கை உண்டாயிற்று. அந்த நம்பிக்கை உணர்வு அதிகமாகவே கோனிச்சி தன் மார்பை நிமிர்த்தி முன் தள்ளி கொண்டான். பின்னால் சாய்ந்து விழுந்து விடுவானோ என்று தோன்றும் அளவிற்கு தோள்பட்டைகளை பின்புறம் சாய்த்து கொண்டான். இப்போது தான் 100% முழு மனிதனாக மாறிவிட்டோம் என்று நம்பினான். தெருக்கள் குறுக்கிடும் முனை ஒன்றில் திடீரென்று நின்று சுற்றும் முற்றும் பார்த்தான். அவன் எதிரே வானை தொடும் உயர்ந்த பளபளப்பான கட்டிடங்கள். உயர்ந்த ஒரு கட்டிடத்தின் மாடியை பார்க்க கண்களை மேலுயர்த்திய போது சுவற்றில் ஒட்டியிருந்த பெரிய சுவரொட்டி ஒன்று கண்ணில் பட்டது. அவசரமாக ஒரு வேலையாள் தேவை. மிருகங்களை நேசிப்பவராகவும் 25 வயதுக்குள்ளும் ஒரு ஆணை தேடுகிறோம். நிறைய ஊதியம் தரப்படும். உள்ளே விசாரிக்கவும். மலை நாகரிக உடைகள் கம்பெனி லிமிடெட். அட, இது எனக்குத்தான் என்று கோனிச்சி தனக்குள் சொல்லிக் கொண்டான். விரைவாக அந்த நிறுவனத்தின் பிரம்மாண்டமான முன்வாசற் கதவை தள்ளிக்கொண்டு கட்டிடத்தின் உள்ளே நுழைந்தான். நேராக வரவேற்பு அறைக்கே சென்றான். அங்கு உட்கார்ந்திருந்த பெண்ணை அணுகி, வணக்கம், கட்டிடத்திற்கு வெளியே விளம்பரம் ஒன்று ஒட்டியிருந்ததே, வேலையாள்கள் தேவை என்று. அப்படியென்றால் வணிக அதிகாரிதானே தேவை என்று உரத்த குரலில் கேட்டான். ஆமாம், அப்படித்தான் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும், ஆனால் நீங்கள்? ஓ, நல்லது. நான் வணிக அதிகாரியாவதற்குத்தான் வந்திருக்கிறேன். இந்த நிறுவனம்தான் எனக்கு ஏற்ற இடம் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் பெண்ணே, இந்த நிறுவன தலைவர் எங்கே இருக்கிறார்? இப்போது நான் அவரை பார்க்க விரும்புகிறேன் என்றான் கோனிச்சி. ஆச்சரியம் பொங்க அந்த பெண் மலங்க மலங்க விழித்தாள். பின் ஏதும் யோசிக்காமல், நிறுவன தலைவர் அவருடைய அலுவலக அறையில் இருக்கிறார், 3வது மாடி 33வது அறையில். ஆனால் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு கோனிச்சியின் கடுமையான முகபாவனையை பார்த்து சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஏனெனில் கோனிச்சியின் முகபாவனையில் அவன் நரி மாதிரி தோற்றமளித்தான். அவசர அவசரமாக கோனிச்சி அந்த வரவேற்பு அறையை விட்டு விலகினான். நிறுவன தலைவரின் அலுவலக அறைக்கு போகும் வழியில் ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி பதிக்கப்பட்டிருந்தது. போகிற போக்கில் பார்ப்பது போல கோனிச்சி அதில் தன்னை ஒருமுறை பார்த்து கொண்டான். முகம் என்னவோ நிச்சயமாக மனித முகம்தான். ஆனால் மனித அம்சங்களில் எப்படியோ நரிபாவம் ஏதோ கலந்தது போல இருந்தது. அவனுடைய கண்களில் கள்ளத்தனமான பிரகாசம் காணப்பட்டது. கொஞ்சம் கூர்ப்பான குறுகிய முகம். வாயின் இருபக்க முனைகளும் மேலே தூக்கியது போல இருந்தன. காதுகளோ விரைத்து நிற்பது போலும் இருந்தது. தலைவர் அவர்களே, வணக்கம். நான் கோன்.
என்னை இந்த நிறுவனத்தில் வணிக அதிகாரியாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். வணிக அதிகாரியாக விரும்புகிறேன். நரியாக இருப்பது ஒன்றும் அப்படி. சட்டென திகைத்து கோணிச்சி தன் வாயை மூடிக்கொண்டான். பின்னர் மறுபடியும் தொடர்ந்தது. இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், நான் பார்ப்பதற்கு நரி மாதிரி ஏதோ கொஞ்சம் தோன்றினாலும் இதயபூர்வமாக நான் ரொம்பவும் நம்பகமான மனிதன், புனிதமான சாதுவைப் போல நேர்மையானவன் என்றான். கோணிச்சி சொல்லிக் கொண்டிருக்கும் போது செக்கச்சிவந்த முகம், தடித்த உருவமும் கொண்டிருந்த நிறுவன தலைவர் மேஜை மேலிருந்த காகிதத்தில் ஆழ்ந்திருந்த தன் முகத்தை உயர்த்தி பற்களுக்கிடையில் சுருட்டு ஒன்றை இடுக்கிய வாயுடன் அழுத்து சலித்த குரலுடன், சரி சரி, உன்னுடைய வேலை மனுவை காட்டு, நான் பார்க்கிறேன் என்றார். காலையிலிருந்து எத்தனையோ வேலை தேடி வந்த நபர்களை விசாரித்து களைத்த அலுப்பு அவருக்கு. வேலை மனு என்ற வார்த்தையை கோணிச்சி தன் ஆயுளில் இதற்கு முன் ஒருமுறை கூட கேட்டது கிடையாது. எனவே குழம்பி போய் விழி விழி என விழித்தான். பின் நிறுவன தலைவரை பார்த்து சொன்னான், மன்னிக்க வேண்டும். வேலை மனு என்றால் என்ன? உண்மையில் நான் எதுவுமே என்னுடன் கொண்டு வரவில்லை. என்ன வேலை மனு என்றால் என்னவென்று உனக்கு தெரியாதா? ஓ, தமாஷ் பண்ணுகிறாய் என்று நினைக்கிறேன். நிறுவன தலைவர் கண்களை வியப்பில் அகல விரித்து வாயில் கவ்வியிருந்த சுருட்டை நாக்கால் துளாவிக்கொண்டே கோணிச்சியை வெறித்து நோக்கினார். இல்லை ஐயா, நான் தமாஷ் ஒன்றும் பண்ணவில்லை. வேலை மனு என்றால் எனக்கு என்னவென்று உண்மையில் தெரியாது. வணிக அதிகாரியாவதற்கு இது மிகவும் தேவையா என்ன என்று கேட்டான் கோணிச்சி. நிறுவன தலைவரின் வெறித்த பார்வை இப்போது இன்னும் கோணிச்சியை நோக்கி குறுகியது. அவர் தன் பார்வையாலே அவனது முகத்தை துளைத்து விடுவார் போல தோன்றியது. உனக்கு உண்மையாகவே தெரியாது என்றால் சரி. வேலை மனு என்பது ஒரு காகிதம். அதில் உன் பெயர், உன் பெற்றோர்கள் யார், நீ எங்கே எப்போது பிறந்தாய், எங்கே எல்லாம் கல்வி கற்றாய், இதுவரைக்கும் என்னென்ன வேலைகள் எங்கெங்கெல்லாம் செய்திருக்கிறாய் என்றெல்லாம் விவரங்களை எழுதியிருக்க வேண்டும். வேலை மனு என்றால் என்னவென்று தெரியாத ஒரு விசித்திரமான ஆள் என் நிறுவனத்தில் வேலை செய்வான் என்று யார் நம்புவார்கள்? உன்னால் என் நிறுவனத்திற்கு ஒரு பயனும் இல்லை. முதலில் நீ இந்த இடத்தை காலி செய். இத்தோடு இந்த போட்டி முடிந்தது. வெளியே போ என்று கர்ஜித்தார் நிறுவன தலைவர். நாசமா போச்சு என்று கோணிச்சி தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். வேலைக்கு தகுதி, என் அனுபவம் என்று என்ன சொல்வது? நான் மலையில் வாசம் செய்பவன். முயல்களையும் மற்றதுகளையும் துரத்தி கொண்டு சில சமயம் மறைந்து பதுங்கி பதுங்கி கிராமத்து பக்கம் சென்று கோழிகளை திருடிக் கொண்டு, அதையெல்லாமா? அப்புறம் நான் பள்ளிக்கூடம் கூட போனதில்லையே என்று கோணிச்சி யோசித்துக் கொண்டு நின்றான். பதுங்கி நடுங்கிக் கொண்டிருந்த கோணிச்சியை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்த நிறுவன தலைவர் மறுபடியும் கர்ஜித்தார். யோ, நீ ஒரு பேர் கூட இல்லாத தடியனா இருக்கணும். அறைக்குள்ளே நுழையும் போது உன் பெயரை கூடவா சொல்லிக் கொண்டு வரமாட்டாய்? கொஞ்சம் கூட உனக்கு புத்தி கிடையாதா என்ன? ஏற்கனவே மனம் குழம்பி போயிருந்த கோணிச்சி இப்போது பேச முடியாது திக்க ஆரம்பித்தான். என் பெயர் தடியன் இல்லை, கோணிச்சி. அதோ மலை இருக்கிறதே, அங்கேதான் நான் தங்கி இருக்கிறேன். என் வீடு அங்கேதான், மலை மேலே, வீடுமலை. என் பெயர் கோணிச்சி, வீடுமலை. கோணிச்சி தன் மனதில் வந்ததை சொன்னான். எப்படி இவ்வளவையும் சொன்னோம் என்று அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் உன் விலாசம்? ஆமாம், அங்கேதான், மலை மேலே, மலையிலே ஒரு பொந்து. ஆமாம், மேல்மலை நகரம், முழுமலை தெரு. ஆமாம், அங்கேதான் நான் இருக்கிறேன். இதை கேட்ட நிறுவன தலைவரின் முகம் கருத்து சுருங்கியது. வேடிக்கையான பெயர்களாக இருக்கே. மேல்மலை நகரம், முழுமலை தெரு, முன்னே பின்னே நான் கேட்டதே இல்லையே என்றார். பின் கோணிச்சியின் கவலையும் கலவரமும் தோய்ந்த முகத்தையே கூர்ந்து நோக்கி, ஆமாம், மலையிலிருந்து வந்த நரியின் பிசாசாக இருக்கணும் நீ என்று சொல்லிக்கொண்டே திடீரென அட்டகாசமாக சிரிக்க ஆரம்பித்தார். கோணிச்சிக்கு தன் இதயமே நழுவி விழுந்தது போல ஆகிவிட்டது. சரிதான், இத்தோடு நம் கதை முடிந்தது. இவருக்கு நம் சமாச்சாரம் தெரிந்து விட்டதா என்ன? எப்படி தெரிந்தது என்று திகைத்து போனான். புதிதாக கிடைத்த மனித உடலில் வியர்வை கொட்டியது. இல்லை தலைவரே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் மனிதன்தான். நரி மாதிரி மிருகம் ஒன்று இல்லைதான். நரி போன்று மிருகம் ஒன்றும் இல்லை நான். இதோ பாருங்களேன், எனக்கு வாள் இருக்கிறதா? இல்லையே, நான் மிகவும் கௌரவமான மனிதன். ஆமாம், நான் மனிதன் என்றான் கோணிச்சி. நிறுவன தலைவருக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. இன்னும் பலமாக சிரிக்க ஆரம்பித்தார். என்ன தமாஷ், என்ன தமாஷ்? என்னவோ உன் வாயை பார்த்தால் எனக்கு நரி ஞாபகம் வந்தது. ஆகையால் தான் ஏதோ சொல்லிவிட்டேன். நரி ஏதும் என்னை என் அலுவலகத்தில் கால் வைத்து உள்ளே நுழைய முடியுமா? உன்னை நான் மனம் நோகச் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்றார். நிறுவன தலைவர் இப்போது மிகவும் குஷியாக இருப்பது போல தோன்றியது. சரி, உன்னிடம் வேலை மனு இல்லையானால் போனால் போகிறது.
சில முக்கியமான விவரங்களை மாத்திரம் சொல். பள்ளி படிப்பு முடித்து தேறிவிட்டாயா என்று கேட்டார். பள்ளியா? கோனிச்சிக்கு மறுபடியும் சங்கடமாகிவிட்டது. அவன்தான் எந்த பள்ளிக்கூடத்திற்கும் போனதே கிடையாதே. பள்ளிக்கூடம் போய் படித்த நரி ஒன்றாவது உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்குமா? ஆனால் படிக்கவில்லை என்று சொன்னால் இந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்காது என்று தோன்றியதும் கோனிச்சி சட்டென்று அளக்க ஆரம்பித்தான். நான் இருக்கின்ற எல்லாவற்றையும் படித்து பாஸ் செய்து விட்டேன். சின்ன ஆரம்ப பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி, பல்கலைக்கழகம் வரை. ஆமாம், எல்லாவற்றையும் தான் என்றான். ஓ அப்படியா? பள்ளிக்கூடங்கள் தான் நிறைய எத்தனையோ இருக்கின்றனவே. அதெல்லாம் வேண்டாம். நீ எந்த பல்கலைக்கழகத்தில் படித்து தேறினாய்? தேசிய மிருக பூங்கா பல்கலைக்கழகம். கோனிச்சிக்கு குழிப்பந்தாட்ட மைதானத்திற்கு பின்னால் சுற்றி இருக்கும் தேசிய மிருக பூங்கா திடீரென நினைவுக்கு வந்தது. ஓ பிரமாதம். அது ஒரு தேசிய பல்கலைக்கழகம் இல்லையா? வேறென்ன வேண்டும்? சுவாரஸ்யம் மேலிட நிறுவன தலைவர் தொடர்ந்து சொன்னார். ரொம்ப நல்லது. உண்மையில் கல்லூரி படித்து தேறிய நல்ல வேலையால் தான் எனக்கு தேவை. நீ படித்தது ஒரு தேசிய பல்கலைக்கழகம், அதுபோதும். அது என்ன பூங்காவோ மிருக பூங்காவோ இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஒரு தேசிய பல்கலைக்கழகத்தில் படித்து தேறியவன் நீ. இப்பொழுதே நீ என் நிறுவனத்தில் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்து விடு. இதை கேட்டதும் கோனிச்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கோன் என பலமாக கூவிக்கொண்டே ஒரு நரி நாட்டியம் ஆட ஆரம்பித்தான். ஏய் வீடுமலை! நிறுவன தலைவரின் கடுத்த முகமும் குரலும் கண்டு கோனிச்சியின் ஆனந்த களியாட்டம் நின்றது. நிறுவன தலைவர் பின் கேட்டார், உனக்கு விசேஷ திறமைகள் ஏதும் உண்டா? நாம் மனிதர்கள் எல்லோரும் சமம்தான். ஆனால் விசேஷ வேலைத்திறன் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் தெரியாதவர்களுக்கும் வித்தியாசம் உள்ளதல்லவா? கோனிச்சி மறுபடியும் திடுக்கிட்டான். பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு, தெரியுமே, முயல், வளையலி, கோழி இவற்றையெல்லாம் துரத்தி துரத்தி பிடிப்பேனே. ஓ மன்னிக்கவும், நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், முயல், எலி, கோழி இவற்றையெல்லாம் வளர்க்க தெரியும் எனக்கு. ஒரு மிருக பூங்காவை பொறுப்பேற்று நடத்த தெரிந்தவன் நான் என்றான் கோனிச்சி. இதை கேட்டதும் நிறுவன தலைவருக்கு மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடியது. அட அப்படியா? நிஜமாகவா? அப்போது என் நிறுவனத்திற்கு தேவையான ஆள் நீதான். உனக்குத்தான் எல்லா தகுதிகளும் இருக்கின்றன. மிருகங்கள் பற்றி எல்லாம் தெரிந்தவனான ஒருவனைத்தான் நான் இவ்வளவு நாளாக தேடிக்கொண்டிருந்தேன். நீ என்னடா என்றால் திடீரென கதவை திறந்து கொண்டு என் முன்னால் நிற்கின்றாய். உனக்கு தெரியுமா, இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய மயிர்த்தோல் ஆடை தயாரிக்கும் நிறுவனம் எங்களதுதான். சரி வீடுமலை, வேறென்ன? இதுதான் என் முடிவு. நாளையிலிருந்து நீ இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய தொடங்கிவிடு. சரிதானே? நிறுவன தலைவருக்கு தன் கனத்த சரீரத்தை தூக்கி கொண்டு எழுந்திருப்பது சிரமமாகத்தான் இருந்தது. கஷ்டப்பட்டு எழுந்து நின்று கோனிச்சியின் தோளை பலமாக தட்டி கொடுத்து தன் மன திருப்தியை காட்டிக்கொண்டார். மயிர்த்தோல் ஆடை நிறுவனம் என்ற வார்த்தைகளை கேட்டதுமே கோனிச்சி ஏதோ இனம் தெரியாத காரணத்தால் தன் இதயத்தின் அடியில் திடீரென வலிப்பதை உணர்ந்தான். என்ன காரணம் என்று சரியாக புலப்படவில்லை. நிறுவன கட்டடத்தை விட்டு வெளியே வந்த கோனிச்சி தெருக்களில் நடந்து செல்லும் போது இந்த மயிர்த்தோல் ஆடை நிறுவனம் பற்றி சிந்தித்தான். எந்த கம்பெனியில் வேலை பார்த்தால் என்ன? கோனிச்சிக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டது. அதுதானே முக்கியம். கடைசியில் அவன் ஆசைப்பட்டபடி ஒரு வணிக அதிகாரியாக ஆகிவிட்டான். வணிக அதிகாரி ஆகிவிட்டதால் தான் இனி பழையபடி இருட்டில் பொந்துக்குள் வாழப்போவதில்லை. மழை பெய்யட்டும், அவனுக்கு கவலை இல்லை. துரத்தி துரத்தி கவ்வ முயல் அகப்படாமல், திருடி தின்ன கோழி கிடைக்காமல் நாட்கணக்கில் பட்டினி கிடப்பது என்பது இனி இல்லை. வேலை செய்தால் வீட்டுக்கு எடுத்து செல்ல கை நிறைய ஊதியம் கிடைக்கும். நிறைய கோழி, முயல், இறைச்சி எல்லாம் வாங்கி குளிர்சாதன பெட்டியில் வைத்து வேண்டும் போது கவலையில்லாமல் தின்னலாம். நிறுவனம் தனக்கு அளித்திருந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் கோனிச்சி அடைந்த உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அளவில்லை. குவிந்து குறுகிய அவனது முகம் வீட்டு கூரையை அண்ணார்ந்து பார்த்தது. சந்தோஷத்தில் கண்ணிமைகள் படபடத்தன. கோன் 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 என்று மகிழ்ச்சி பெருக்கில் கோனிச்சி உறக்க கூவினான். அன்று இரவு கோனிச்சி ஆனந்த வானில் மிதந்து கொண்டேதான் உறங்கினான். அவன் கண்களில் மலைகள் திரும்ப திரும்ப வந்தன. அடுத்த நாளிலிருந்தே வணிக அதிகாரியாக கோனிச்சி அலுவலக வாழ்க்கையை தொடங்கிவிட்டான். அவனுக்கு தரப்பட்ட முதல் வேலை விற்பனை பகுதியில் மயிர்த்தோல் ஆடைகளை விற்று வரும் பணத்தை எண்ணி கணக்கு வைத்துக் கொள்வதுதான். அவனுடன் வேலை செய்பவர்கள் அவனுக்கு வேலை பற்றி ஒவ்வொன்றும் சொல்லித்தர வேண்டியிருந்தது. ஆனால் வெகு சீக்கிரமே கோனிச்சி தன் வேலை முழுவதையும் கற்றுக்கொண்டு விட்டான். சொல்லப்போனால் வேலை செய்யும் போது அவன் தன் நினைவிலேயே இருப்பதில்லை. ஏதோ கள்ளுண்ட மயக்கம்தான். வணிக அதிகாரியாகிவிட்டோம் என்று கொள்ளை சந்தோஷம் அவனுக்கு. வெகு சீக்கிரத்திலேயே இந்த நிறுவனத்தில் கோனிச்சி தான் மிக கடும் உழைப்பாளி என்று பெயர் பெற்றுவிட்டான்.
நிறுவன தலைவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கோனிச்சி வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து அவனை பார்த்து மற்ற வேலையாட்களும் அவனைப் போலவே உற்சாகத்துடன் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். நிறுவனத்தின் விற்பனை படிப்படியாக பெருகியது. நிறுவன தலைவர் கோனிச்சிக்கு கொடுக்கும் ஊதியத்தை அதிகப்படுத்த ஆரம்பித்தார். கோனிச்சியின் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருந்தது. வாரக்கடைசி விடுமுறை நாட்கள் வந்ததும் முன்னால் ஆசை கனவுகள் கண்டு வந்த குழிப்பந்தாட்ட மைதானத்திற்கு இப்போது அவனால் போக முடிந்தது. 1-2 முறை குழிப்பந்து விளையாடி பார்த்த கோனிச்சிக்கு அது ஒன்றும் அவ்வளவு உற்சாகம் தருவதாக இல்லை. ஆனால் முன்னால் நரியாக இருந்த ஒரு ஆத்மா இப்போது மனிதனாக மாறி அவனுக்காக ஒரு மனிதன் கனத்த குழிப்பந்து பையை தூக்கி கொண்டு அவன் குழிப்பந்தாடும் மைதானத்தில் போகுமிடமெல்லாம் அவனை பின்தொடர்ந்து வருகிறான். இவனோ பெருமிதத்தோடு இந்த சின்ன குழிப்பந்துகளை இப்போது அடித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அது என்ன சாதாரண சாதனையா? எவ்வளவு பெரிய விஷயம்! அவன் பிறந்து வளர்ந்த மலைக்கிடையில்தான் அந்த குழிப்பந்தாட்டு மைதானம் இருந்தது. நரியாக இருந்தபோது கோனிச்சி அங்கு சுற்றி வளர்ந்திருந்த புதர்களுக்கு இடையே மறைந்து நின்று அங்கு விளையாடுபவர்களை பார்த்து கொண்டிருந்தது ஒரு காலம். இப்பொழுதோ அவனே அங்கு குழிப்பந்தாடி கொண்டிருக்கிறான் என்றால் அவனுள் கரைபுரண்டு ஓடிய மகிழ்ச்சியில் கோன் கோன் என்று கூச்சலிடுவதையோ நரியாட்டம் ஆடத் தொடங்குவதையோ அவனால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. உன்னால் இந்த நிறுவனத்திற்கே பெருமை, கர்வம் என்று நிறுவன தலைவர் மற்ற பணியாட்கள் முன்னாலேயே அவனை அடிக்கடி பாராட்டுவார். பணியாட்களே, நீங்கள் எல்லோரும் கோனிச்சி வீடுமலையை பாருங்கள். அவன் உங்களுக்கெல்லாம் நல்ல உதாரணம். நீங்கள் எல்லோரும் அவனை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார். இதைத் தொடர்ந்து இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கோனிச்சி தீர்மானம் செய்து கொண்டான். காலில் நெருப்பை கொட்டியவன் போல ஒரு இடத்தில் நிலை கொள்ளாது ஓடியாடி உழைத்தான். நாட்கள் வாரமாகின, வாரங்கள் மாதமாகின. வணிக அதிகாரியாக வாழ்க்கை நடத்துகிறோம் என்ற மகிழ்ச்சி அவன் முகத்தில் தாண்டவமாடியது. ஆனால் மலைச்சரிவில் இருந்த வீட்டை கோனிச்சி மறந்துவிடவில்லை. ஒவ்வொரு மாதமும் தனக்கு சம்பளம் கிடைத்ததும் நிறைய முயல்கள், கோழிகள் வாங்கிக் கொண்டு குழிப்பந்தாட்டு மைதானத்திற்கு அருகில் மலைச்சரிவில் வாழும் தன் தாய்க்கு கொண்டு போய் கொடுப்பான். ஒவ்வொரு தடவையும் குழந்தை பருவ நாட்களை கழித்த தன் வீட்டுக்கு போகும்போது அதன் தாய் நரி அவனை சந்தோஷத்துடன் வரவேற்கும். ஆனால் தாய் நரியின் கண்களில் ஆழ்ந்த சோகத்தின் சாயை படிந்திருக்கும். கோன் கோன், என்னருமை கோனிச்சி, நிறைய பாசத்துடன் இவற்றையெல்லாம் எனக்கு கொண்டு தருகிறாய். ஆனால் இதற்கெல்லாம் அவசியமே இல்லை. எல்லா விதத்திலும் ஒரு நேர்த்தியான மனிதனாகிவிட்டாய் நீ. ஆனால் ஒரு முழு மனிதனாக வேண்டுமென்றால் நரியாக இருந்த பழைய காலத்தை நீ மறந்துவிட வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்திற்காக சொல்கிறேன். நான் உன் தாய், எப்படியும் பிழைத்துக் கொள்வேன் என்று தாய் நரி சொல்லும். தன் தாயின் உணர்ச்சிகளை கோனிச்சி புரிந்து கொண்டான். ஆனால் பதிலளிக்க தெரியவில்லை. நரிகள் பேசும் மொழியை தான் மெல்ல மெல்ல மறந்து கொண்டு வருவது புலப்பட்டது. தன் தாயை வெறுமனே பார்த்து புன்னகை புரிவான். பின் மலையை விட்டு இறங்கி நகரத்துக்கு வந்துவிட்டான். அடுத்த மாத சம்பள தினம் வரும்போது மறுபடியும் கோனிச்சி தன் தாய்க்காக நிறைய முயல்களையும் கோழிகளையும் வாங்கிக் கொண்டு தன் பழைய இருப்பிடம் நோக்கி மலையேறி கொண்டிருந்தான். மாதங்கள் கழிந்தன. இளவேநீர் காலம் கடந்து கோடையும் கழிந்து பின்னர் இலையுதிர் காலமும் வந்தது. கோனிச்சியின் கடும் உழைப்பு தொடர்ந்தது. பின் பனிக்காலம் வரத் தொடங்கும் நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் கடையில் விற்பனைக்கு மயிர்த்தோல் ஆடைகள் மிகவும் குறைந்து விட்டதை கோனிச்சி கவனித்தான். ஓ, இது சரியில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். என்னவோ அவன்தான் அந்த நிறுவனத்தின் தலைவர் என்ற நினைப்பு அவனுக்கு. பனிக்காலம் வரப்போகிறது, விற்பனைக்கு நிறைய மயிர்த்தோல் ஆடைகள் வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டு நிறுவனத்தின் ஆடைகள் சேமித்து வைக்கும் பண்டகசாலைக்கு போனான். கோனிச்சி இதுநாள் வரை ஒரு முறை கூட பண்டகசாலை பக்கம் போனது கிடையாது. விற்பனையை பெருக்குவதிலும் விலைப்பட்டியல்கள் தயாரிப்பதிலுமே அவன் கவனம் முழுவதும் இருந்து வந்தது. கோனிச்சி பண்டகசாலையின் கதவை திறந்ததுதான் தாமதம். அவனுக்கு துக்கம் தொண்டையை அடைத்துக் கொண்டு வந்தது. ஓ என்று அழுதே விட்டான். பண்டகசாலையில் எல்லாவித மிருகங்களின் பதப்படுத்தப்பட்ட தோள்கள் தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருந்தன. அணில், முயல், புலி, கரடி, மரநாய், கீரி, வளைக்கரடி இப்படி எண்ணற்ற மிருகங்களின் தோள்கள் உரித்தவாறே தொங்கின. கோனிச்சி மெதுவாக உள்ளே நுழைந்தான். பார்வையிழந்த அம்மிருகங்களின் கண்கள் அவனையே வெறித்து பார்ப்பது போல அவனுக்கு தோன்றிற்று. ஓ, இதெல்லாம், ஓ கடவுளே, இந்த நிறுவனத்தில் இவ்வளவு மயிர்த்தோள்களா? ஆனால் என்ன பரிதாபம்! இந்த மரநாய்கள், வளைக்கரடிகள் எல்லாம், எத்தனையோ மரநாய்களும் கரடிகளும் எனக்கு தெரியுமே. இவையெல்லாம் மனிதர்களால் கொல்லப்பட்டு அவற்றின் தோள்கள் உரிக்கப்பட்டு வேறு வழியில்லை. இல்லையெனில் நம் நிறுவனம் எப்படி நிறைய மயிர்த்தோல் ஆடைகள் செய்வது, விற்பது, லாபம் சம்பாதிப்பது? ஆமாம், இது ரொம்ப மோசம்தான். திடுக்கிட்டு கோனிச்சி எம்பி குதித்தான். அவன் கண்களில் என்னவோ பட்டுவிட்டது. பண்டகசாலையின் பின்புறம் நரிகளின் உரித்த தோள்களும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக வரிசையாக அடுக்கப்பட்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தன.
அவற்றில் சிலவற்றின் கண்கள் மூடிக்கொண்டிருந்தன. வலிதாங்க முடியாது கண் மூடியது போல. மற்றவற்றின் கண்கள் பாதி மூடியும் பாதி திறந்தும் எதையோ விழித்து பார்ப்பது போல இருந்தன. சில நரிகளின் முகங்கள் கோனிச்சியின் நண்பர்களையும் சகோதரர்களையும் ஞாபகப்படுத்தின. கோனிச்சி அப்படியே நிலைகுலைந்து விட்டான். அவன் கால்கள் மாத்திரம் நடுங்கிக் கொண்டிருந்தன. பயத்தில் பற்கள் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தன. இதயத்திலிருந்து துக்கம் பீரிட்டு கண்களில் நீராக பெருகி கன்னங்கள் வழியாக வழிந்தோடியது. என் நண்பர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தோல் உரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களின் தோள்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. இப்படியெல்லாம் இங்கே நிகழும் என்று நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லையே. சற்று நேரம் கழித்து கண்கள் சிவந்த கோனிச்சி பண்டகசாலையை விட்டு தள்ளாடிக்கொண்டே வெளியே வந்தான். மாலை சூரியன் நிறுவன கட்டடத்தின் பின்னே மறைந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த அழகையெல்லாம் இன்று கோனிச்சி கவனிக்கவில்லை. அன்று இரவு கோனிச்சிக்கு உறக்கம் கொள்ளவில்லை. கொஞ்சம் கண் அயர்ந்தால் போதும், உடனே கொல்லப்பட்ட நரிகளின் முகங்களும் அவனுடைய பழைய நண்பர்கள் போல தோன்றும் முகங்களும் அவன் கண் முன்னே மிதந்து உலாவரும். இல்லையென்றால் வேட்டை நாய்கள் அவனை துரத்துவது போல கனவு தோன்றும். உடனே படுக்கையிலிருந்து எழுந்து நிமிர்ந்து விரைத்து கொண்டு உட்காருவான். கண்கள் அகன்று வெறித்து பார்க்கும். வியர்த்து கொட்டி உடம்பெல்லாம் நனைந்து வழியும். நான் மனிதன், இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று தனக்குள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டான். ஆனால் அவனால் அன்று தூங்க முடியவில்லை. மறுநாள் காலை அவன் வேலைக்கு சென்ற பொழுது நிறுவன தலைவர் அவனை அழைத்தார். அவனை பார்த்ததும் புன்னகை புரிந்து வரவேற்றார். என்றாலும் அவர் பேசிய பொழுது அவர் குரலில் கண்டிப்பு இருந்தது. வாப்பா வேடுமலை, நீ எப்பொழுதுமே மிக நன்றாக வேலை செய்கிறாய். ஆமாம், உண்மையிலேயே நீதான் நம் நிறுவனத்தின் ஓர் உதாரண பணியாள். நீ எங்களிடம் பணி செய்வது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி தருகிறது. இருந்தாலும் இப்போது ஒரு சிறிய பிரச்சனை எழுந்துள்ளது. உனக்கு தெரியும், பனிக்காலம் வரப்போகிறது. ஆனால் நம் கையிருப்பில் மயிர்த்தோள்கள் குறைந்து வருகிறது. ஆகவே நமக்கு நிறைய மயிர்த்தோள்கள் வேண்டும். மிருகங்களை பற்றி நீ நிறைய விஷயம் தெரிந்தவனாக தோன்றுகிறாய். ஆகவே நீ நாளை மலைப்பக்கம் சென்று நம் நிறுவனத்திற்கு வேண்டிய மயிர்த்தோள்களை கொண்டு வர வேண்டும். இந்த பணியை நீ வெற்றிகரமாக செய்துவிட்டால் உனக்கு இன்னும் ஊதிய உயர்வு கொடுத்து உன்னையே பண்டக விநியோக பகுதிக்கு பொறுப்பாளனாக ஆக்கிவிடுகிறேன் என்றார் நிறுவன தலைவர். பொறுப்பாளர், பதவி உயர்வு என்ற வார்த்தைகளை கேட்டதுமே கோனிச்சிக்கு மற்றதெல்லாம் மறந்து போய்விட்டது. மகிழ்ச்சியின் உணர்வு பெருக்கில் உடல் நடுங்க ஆரம்பித்தது. ஓ அப்படியா தலைவரே, நாளை காலையில் நான் மலைக்கு போய் நிறைய மயிர்த்தோள்கள் கொண்டு வருகிறேன் என்றான். தலைவரின் அலுவலக அறையை விட்டு வெளியே வந்ததும், டேய் கோனிச்சி, நீ மனுஷனடா. நீ நரி என்ற நினைப்பில் அனாவசியமாக கவலைகள் படக்கூடாது. நீ இந்த நிறுவனத்தின் வணிக அதிகாரி அல்லவா? இந்த நிறுவனம் நிறைய மயிர்த்தோள் ஆடைகள் விற்பனை செய்வதற்கு நீ உதவ வேண்டும். அதற்கு தேவையானதெல்லாம் செய்ய வேண்டும். நீ நேற்று பார்த்ததையெல்லாம் மறந்துவிடு. மிருகங்களை பிடிக்க நீ நாளை மலைப்பக்கம் போகிறாய். இதில் நீ வருத்தப்பட ஏதுமில்லை என்று தனக்குள் கோனிச்சி சொல்லிக் கொண்டான். மறுநாள் காலை ஒரு பெரிய வேட்டைக்காரர் கூட்டம் மலைக்கு சென்றது. கோனிச்சியும் அவர்களோடு சென்றான். அவன் கையிலும் ஒரு துப்பாக்கி இருந்தது. ஒரு பெரிய வேட்டை நாய்கள் கூட்டமும் வேட்டைக்காரர்களை ஒட்டி தொடர்ந்து வந்தது. சில சமயம் அந்த நாய்களில் சில கோனிச்சியை நெருங்கி மோப்பம் பிடிக்கும். அவன் முன்னால் நரியாக இருந்தது இந்த நாய்களுக்கு தெரிந்துவிட்டது போல. அப்போதெல்லாம் கோனிச்சி உடல் வெடவெடத்து வியர்த்து கொட்டும். உடனே அவன் விரைவாக நடந்து முன்னேறி வேட்டைக்காரர்களின் முன்வரிசையில் சேர்ந்து கொள்வான். வேட்டையை துவங்கலாம் என்பதை அறிவிக்க துப்பாக்கி ஒருமுறை ஆகாயத்தை நோக்கி சுட்டது. வேட்டை நாய்களின் கண்கள் இரத்த சிகப்பாகின. வெறிமிகுந்த உற்சாகத்தில் அவை மலைகளை நோக்கி பாய்ந்தோடின. வேட்டைக்காரர்கள் தன் துப்பாக்கிகளின் குண்டுகளை நிரப்பி புதரின் மறைவில் ஒளிந்து கொண்டார்கள். கோனிச்சியும் மண்டியிட்டு மறைந்து கொண்டான். நடுங்கிக் கொண்டிருந்த கோனிச்சியின் விரல் துப்பாக்கியின் விசையின் மேல் பதிந்திருந்தது. இந்த வேட்டைக்காரர்களை கண்டால் கவனமாக ஒதுங்கிவிடு என்று எத்தனை தடவை அம்மா எச்சரித்திருக்கிறது என்று கோனிச்சி நினைத்து கொண்டான். ஆனால் இப்போது என் கையிலேயே துப்பாக்கி இருக்கிறது என்று எண்ணும் பொழுது அவனை அறியாமல் ஒரு கசந்த புன்னகை அவன் உதட்டில் தவழ்ந்தது. வேட்டை நாய்களின் குறைப்பு தன் அருகே ஒலிக்கவே வேட்டைக்காரர்களில் ஒருவன் தன் துப்பாக்கியை தோள்பட்டைக்கு உயர்த்தி விரைத்த குரலில் இனி எந்த சமயத்திலும் எதிர்பார்க்கலாம் என்று சொன்னான். அப்போது அவன் எதிர்பார்த்தது நடந்துவிட்டது. உயர்ந்த புல்புதர் ஆடுவதையும் பின் அதிலிருந்து அவனை நோக்கி ஏதோ பாய்ந்து வருவதையும் பார்த்தான். அதை துரத்தி கொண்டு ஒரு வேட்டை நாய் பின்தொடர்ந்து பாய்ந்து வந்தது. துரத்தும் உற்சாகத்தில் அதன் கண்களில் வெறி நிறைந்திருந்தது.
வெள்ளியாக தகதகக்கும் அழகிய மயிர் கொண்ட ஒரு நரி உயிர் பிழைக்க தப்பி ஓட முயற்சித்துக் கொண்டிருந்தது. இதுதான் முதல் தரமான மயிர்த்தோலாயிற்றே, கொள்ளை விலை போகுமே. தன்னை அறியாது கோணிச்சி தன் துப்பாக்கியை உயர்த்தி விசையை அழுத்தினான். அந்த வெள்ளி மயிர் நரி ஆகாயத்தின் உயர எழும்பி மடித்த முன்னங்காலோடு கோன் என்று ஊளையிட்டு கொண்டே தரையில் டமால் என்று விழுந்தது. டமால் 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 என்று அந்த மலைப்பிரதேசம் முழுவதும் துப்பாக்கி வெடிகள் எதிரொலித்தன. வெறிகொண்ட நாய்கள் கீழே மறைந்து காத்திருக்கும் வேட்டையாட்கள் பக்கம் மிருகங்களை துரத்தின. பின் சற்று நேரத்தில் சத்தம் அடங்கி எங்கும் அமைதி நிலவியது. கோணிச்சி மெல்ல சத்தமிடாமல் வெள்ளி நரி அடிபட்டு கிடந்த இடத்திற்கு சென்றான். மிகுந்த பிரயாசையுடன் நரியின் பக்கம் பார்க்காமலே அதன் வாளை பிடித்து தூக்கி வேட்டைக்காரர்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றான். எத்தகைய உணர்ச்சி வசப்பட்டிருந்தான் என்பதை அவனே சொல்ல முடியாது. அவன் நடை விரைத்து கிடந்தது. நேராக வெறித்து பார்த்த கண்கள் இரத்தமாக சிவந்து போயின. ஜீவனற்று வெளிப்போன பச்சையாக மாறிய முகம் ஏதோ வினோத பாவனையில் உறைந்து கிடந்தது. வேட்டைக்காரர்களின் எதிரே நின்று நடுங்கும் கைகளால் எல்லோரும் பார்க்க தான் சுட்ட நரியை உயர்த்தி பிடித்தான். அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஓ ஓ என்று ஆச்சரிய குரல்களும் வியப்பு பெருமூச்சுகளும் அவன் காதுகளில் ஒலித்தது. பிறகு வேட்டையை பார்க்க வந்திருந்த நிறுவன தலைவரின் குரலும் அவனுக்கு கேட்டது. வீடுமலை, நீ சாதித்து காட்டிவிட்டாய். எத்தனையோ வருஷங்களாக நான் இந்த வியாபாரத்தில் இருக்கிறேன். ஆனால் இதுபோன்ற ஒரு வெள்ளி நரியை நான் பார்த்ததில்லை. இது எல்லாவற்றிற்கும் மேலாக நீ ஒரு திறமையான துப்பாக்கி வீரன் என்பதையும் நிரூபித்து காட்டிவிட்டாய். ஆமாம், ஆரம்பத்திலிருந்தே உன்னை நான் மிகச் சரியாகவே எடை போட்டு இருக்கிறேன். என் கணிப்பு தவறவில்லை. இந்த பாராட்டு சொற்களை கேட்டதும் தான் கடைசியாக கோணிச்சியின் உதட்டில் புன்னகை தோன்றியது. தன்னை பற்றிய பெருமிதத்தோடும் நிறுவன தலைவரின் மதிப்பை சம்பாதித்திருக்கும் எண்ணத்தோடும் தான் சுட்டு கொன்ற மிருகத்தின் தலையை நிமிர்த்தி காட்டினான். வழிபொறுக்காது துடித்து செத்துப்போன அந்த மிருகத்தின் கண்கள் மூடியிருந்தன. அதன் முகத்தை பார்த்த கோணிச்சியின் உள்ளத்தில் ஓர் எரிமலை வெடித்தது. ஆ ஆ என்று தான் கதறியது அவனுக்கே கேட்டது. அவன் கைகளில் இருந்த நரியின் உடல் தொப்பென்று கீழே விழுந்தது. அவன் தன் மற்றொரு கையில் வைத்திருந்த துப்பாக்கியையும் கீழே எறிந்துவிட்டு மலையை நோக்கி எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ ஓடினான். நிறுவன தலைவரும் மற்ற வேட்டைக்காரர்களும் திகைப்புற்று வைத்தகன் மாறாது அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை அவன் கவனிக்கவில்லை. வழியில் எதிர்பட்ட மரங்களின் மீது மோதிக்கொண்டான். வெட்டுப்பட்டு குறுக்கே விழுந்து கிடந்த முன்னை மரக்கட்டைகளின் மீது கால்தடுக்கி விழுந்தான். தாறுமாறாக வெறி பிடித்தவன் போல் மலை உச்சியை நோக்கி ஓடினான். கடவுளே, என்ன பாதகம் செய்துவிட்டான்! கோணிச்சு சுட்டு வீழ்த்திய அந்த அழகான வெள்ளித்தோல் நரி அவன் தாயேதான். அவ்வளவு தூரம் தன்னை வருத்தி கொண்டு ஓடியதில் அவன் கால்கள் தளர்ந்து நடுங்க ஆரம்பித்தன. குவிந்து கிடந்த காய்ந்த சருகுகளின் மீது ஓய்ந்து விழுந்த அவனிடமிருந்து பரிதாபகரமான கதறல் வெடித்து கிளம்பியது. மலைகளின் மீது இரவு கவிந்தது. நட்சத்திரங்களற்ற இருண்ட வானம். வடக்கே இருந்து வீசிய பலத்த காற்றினால் அசைந்த மரங்களின் கிரீச் கிரீச் என்ற சப்தம் கோணிச்சியின் அழுகை ஒளியை அடக்குவது போல தோன்றியது. ஐயோ அம்மா, நான் என்ன பாவம் செய்துவிட்டேன்? எனக்கு இந்த வணிக அதிகாரி வேலை வேண்டாம். எனக்கு இந்த ஊதியம் வேண்டாம். எனக்கு என் அம்மாதான் வேண்டும். என் அம்மாவை எனக்கு திருப்பித்தா. கோணிச்சியின் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த அவன் பிரலாபம் ஆதரவற்று கதறியது. வீசும் காற்று இன்னும் பலமாக வீசியது. இலைகளின் சலசலப்பும் மரங்களின் முனங்கள் ஒளியும் அந்த நிசப்தமான இரவில் பலத்து கேட்டன. மனிதர்களே, திரும்பி போங்கள், போங்கள் உங்கள் இடத்திற்கு. தொலைந்து போங்கள் மனிதர்களே, தொலைந்து போங்கள். மனிதர்களே போங்கள், போய் தொலையுங்கள் உங்கள் இடத்திற்கு. வெகுநேரம் கழித்து கடைசியாக கோணிச்சி தலையை தூக்கி சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த கரும் இருட்டில் சுற்றியிருந்த மரங்களில் ஒவ்வொரு கணுவும் முண்டும் முடிச்சும் நரியின் முகங்களாகி வேதனை படிந்த அந்த எல்லா முகங்களும் அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பது போலவும் அவனுக்கு தோன்றிற்று. கோணிச்சி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். நான் இனி என்னாலும் நரியாக முடியாது. அப்படியே நரி வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமென்றாலும் இம்மலையில் வாழ என்னை யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். நான் உண்மையில் மனிதனாகவே ஆகிவிட்டேன் என்றுதான் தோன்றுகிறது. இனி மனிதனாகத்தான் நான் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். எழுந்து நின்ற கோணிச்சி மலையடிவாரத்தின் பள்ளத்தாக்கில் மினுமினுக்கும் விளக்குகளுக்கு இடையே தெரியும் நகரத்தை நோக்கி மலைச்சரிவின் வழியாக மெல்ல தடுமாறி தடுமாறி நடக்கலுற்றான். கோணிச்சி தன் வீட்டை அடைந்த பொழுது முன்காலை வெளிச்சம் படரத் தொடங்கி இருந்தது.
அவன் அறையில் நுழைந்ததும் மலைகளை நோக்கி இருந்த ஜன்னல் கதவுகளை திறந்தான். உடனே திடீரென தன்னை எறியாது கோன் 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 என்று மலைகளை நோக்கி கத்த ஆரம்பித்தான். அவன் கதறல் பள்ளத்தாக்கை தாண்டி மலைகளை எட்டி மேலெழுந்து அதற்கு அப்பாலும் இருந்த சமவெளிகளை நோக்கி அலைபடர்ந்தது. நகரத்தின் மேல் கவிழ்ந்திருக்கும் ஆகாயத்தில் மோதி அங்கும் இங்கும் எங்கும் எல்லா இடங்களிலும் வேதனை குரல்கள் கோன் 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 என எதிரொலித்தன. ஆழ்ந்த பெருமூச்சுடன் ரகசியமாக மெல்லிய குரலில் உலகத்தை நோக்கி, ஓ நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லோருமே என சொல்லிக்கொண்டே மெதுவாக ஓசைவிடாமல் மலைகளையும் வெளி உலகையும் நோக்கி இருந்த அந்த ஜன்னல் கதவுகளை சாத்தினான். இதற்கு பிறகு கோனிச்சியை யாரும் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் அதிகாலையில் சூரியன் உதயமாகும் முன்பு உங்கள் வீட்டு ஜன்னலை திறக்கும் போது கவனமாக உற்று கேளுங்கள். வெகு தூரத்திலிருந்து கோன் கோன் என்று நரி ஒன்றின் கதறல் ஒலி வருவதை கேட்கலாம். அது உங்கள் நகரத்தின் கோனிச்சியாக கூட இருக்கக்கூடும். இவ்வாறு முடிகிறது சிஞ்சி தாஜ்மா அவர்களின் கோனிச்சி வீடுமலை என்ற கதை. இதை படித்தவுடன் எனக்கு தோன்றியது, இந்த உலகானது எல்லோருக்குமாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அறிவில் மிகுந்திருக்கும் இந்த மாந்தன் இந்த உலகம் தனக்கானது என்று தனக்காகவே ஆக்கிக் கொள்ள துடிக்கிறான். ஜி நாகராஜன் அவர்களின் ஒரு சொல்லாடலோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். நாகராஜன் சொல்வார், மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல். வேறு ஒரு கதையுடன் அடுத்த பதிவில் இணைகிறேன். அதுவரை நன்றிகள் கூறி விடைபெறுவது உமர்.